பன்னீர் சோடா 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 ஏண்டா இது எங்க திருடிட்டு வந்தா எங்கடா திரியாதா அந்த விக்ஸ் கோயில் வச்சிருக்கீங்க பாரு எங்க உள்ள வச்சிருந்தா பாக்ஸ் ஆமாங்க அது எடுத்து வண்டியா சோடா டேய் கோலிக்கிற சோடாவா கோலிலா சோடாவா கோலி இருக்கிற சோடா தான்யா சோடா சாப்பிடுறீங்களா அவரு கொடு ஏண்டா சோடா விக்கிற இடமாடா இது என் வியாபாரத்தை எங்கதான் செய்யிட்டோம் வியாபாரம் அண்ணா ஏய் ராமா அண்ணா அது மட்டும் இல்லம்மா அதோட கிடையாது வெள்ளிக்கிழமை திருமணம் நான் பரிசு போட்டு வரேன். அப்படியே ஆகட்டும். உன்னுடைய திருமணத்துக்கு யாரெல்லாம் வர யார் வர வைக்க போறீங்க? இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வர வைக்கிறாங்க. அப்படியா? எப்படி எல்லாம் தெரியுமா? எப்படி? ராமாஜி மாமாஜி மீனாட்சி தெரியுமா நீங்க கண்டாயம் வர வேண்டும் புரியுமா பெண்டாட்சி சொல்லை தக்காத பிள்ளை கல்யாண சாப்பாடு போடவா கண்ணு போடவா இந்த ஊருக்கு பார்த்து கிடையாது. உன்னுடைய திருமணம் ஏய். கட்டவாக்கம் கிராமத்துல யாருமே செய்திருக்க அப்படியா? அப்பேற்பட்ட திருமணம் அப்பேற்பட்ட திருமணம். எப்படி எல்லாம் தெரியுமா? எப்படி? இந்த வீதியெல்லாம் வீதியெல்லாம் பந்தல் போடணும் பச்சை மாவிளக்கு தோரணம் காரி வச்சு அழிக்கணும் கச்சேரி வைப்பணும் கல்யாண சாப்பாடு போடவா கண்ணே போடவா இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு அது மட்டும் கிடையாது. உனக்கு திருமணம் நடந்து முடிந்து 10 மாதம் கழித்த உடனே கைத்த உடனே உனக்கு என்னென்னலாம் நடக்கணும் தெரியுமா? என்ன நடக்க வேண்டும்? 10 புள்ள தங்கச்சி. ஏண்டா? எதுக்குடா நிறுத்து சொல்ற? இல்ல 10 புள்ள போதுமா 2 ஏன் குறை வச்சுட்டு ஒரு டசனா இருக்கும் இல்ல நான் தெரியாம கேக்குறேன் இதுனா வெயிரா இல்ல டேங்கரா வயிறுடா. இல்ல டிப்பர் லாரி ஆயிடுது டேய், நான் லோடு கணக்குல ஓட்டுறேன் எனக்கு இருப்பது ஒரே தங்கச்சி. அதனால செய்யப்பாரியா அது எத்தனை பசங்களாம் பெத்து போட்டோம். அது பெத்து போட்டோம். நான் வளர்த்து விட்டுருந்தேன். அப்படின்றீங்க ஆமா. அது அப்படி பாடக்கூடாதுங்க எப்படி? ஓ தங்கச்சிக்கு அது தெருவா லோன்னு இல்ல ஏண்டா? விலகத்தை சொல்றவா சொல்றேன். ஐயா உங்களுக்கு எத்தனை பசங்க ஏன் விசிட்டு வர்ற? எத்தனை பசங்க சொல்லுங்க டேய், நான் எனக்கு 3 பசங்க. 3 பசங்க பொண்ணு ஆனா 3 பொம்பளை பசங்கடா. 3 பொம்பளை பசங்க உண்மை சத்தியமா பெத்த 3 பசங்களே மாமியார் வீட்டுல எடுத்து போய் விட்டு டேய், வாங்கி டேய், தின்னுவாங்க. ஏண்டா? அதுங்க பாட்டி வீட்டுல தங்குதுங்களா? பெத்த 3 பசங்களே மாமியார் வீட்டுல விட்டு வாங்கி தின்னுவாராம். டேய், இதுல தங்கச்சிக்கு 10 போதுமா டேய், நான் அதுங்க அங்க பாட்டி வீட்டுல தங்கி படிக்குதுங்க. எப்படி 6 வருஷமாவா 7 வருஷமாவா டேய், நான் எப்பத்துலன்னு தெரியுமா? பரவாயில்லடா நீ மாமியார் வீட்லயே குளிர் காயிற டேய், டேய், எனக்கும் கிராளுங்கள மாமியாருன்னு வந்து இப்ப நான் செய்ய போறீங்க திருமணத்தை செய்றேன். நல்லா செய்வீங்களா டேய், அதெல்லாம் பட்டு போடவே போட மாட்டேன். தேவையா பையன் ஒழுங்கா தைச்சுன்னா நான் ஏன் போடாது வரேன் டேய், தெச்சு தேவையா போய் நீ யாருடா? அது கேட்டோம்னா அது தம்பளுக்கு போறவன் யாரு? அதை தொட்டு போ. ஆமாங்க. அண்ணா வருகிற வெள்ளிக்கிழமையே ஏய். உனக்கு அண்ணனுக்கு திருமணம் திருமணம் தம்பி. இந்த அண்ணன் நான் பரிசு போட்டு வரேன். அப்படியே ஆகட்டும். பத்திரமா குளக்கரைக்கு சென்று தண்ணி கொண்டு வா. அப்படியே ஆகட்டும்.
அழகிற்கு திருமணம் என்று என்னுடைய அண்ணா ஆத்திரிக்கு பரிசு கொள்வதற்காக சென்றிருக்கிறார். இப்போது குளிக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன். பாய் பாய். ஓடியா ஓடியா டேய் நான் நகரவள செல்ல போறது கிடையாது. ஆமா இருந்தாலும் அதோ தெரி கொட்டாவரை குளத்திற்கு சென்று தண்ணி தாகத்தை அறிந்து வேண்டும். தண்ணி தாகத்தை அறிந்துவிட்டு இந்த இளவரசுடைய பழக்கம் எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை தொட்டு ருசி பார்ப்பது வழக்கம். அப்படி இருக்கேன் அதோ தெரி கொட்டாவரை குளத்தில் அருகே சென்றால் ஏதாவது ஒரு கணிப்பில் உருவாக தக்க வேட்டையாக இருப்பேன். இன்னத்துக்கு அங்க போறேன். யார் பொண்ணு ஒண்ணு எனக்கு சொல்லக்கூடாது. ஏண்டா பொண்ணு ஒண்ணு எங்கால சொல்லக்கூடாது. பொண்ணு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணிருக்கான். எங்க வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கா? எங்க வீட்டுல இருக்கு. அப்பேற்பட்ட பெண் இருக்கா? ஆமாங்க. அழகான பெண் இருக்கா? சூப்பரான பெண். ஏன்டா இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்ல? நீ கேட்கல நான் சொல்லல. நான் கேட்கலையா? ஆமாங்க. இப்ப கேட்கற சொல்றேன். எங்க செவுட்டு மாமியார் சும்மா தாங்குறீங்க. செவுட்டு மாமியார் தானே கட்சி? செவுட்டு மாமியார். யார் மாமியார்? சிவா மாமியாரா? சிவா செவுட்டு மாமியார். செவுடு இல்ல செவுட்டு மாமியார். செவுட்டு மாமியாரா? செவுட்டு மாமியார். என்ன வயசாயிருக்கும்? ஒரு 60-65. ஒரு 60-65 தேடி பார்த்தேன். அதுதானே எனக்கு பொருத்தம். நான் போதாது உனக்கு. எனக்கு பொருத்தம் அதுதான். நல்லா அப்படியே நடக்குமே. அது இட்டு மாத்துக்கே நேரம் சரியாங்கண்ணா. டேய் வேற என்ன பாடுப்பா? ஏன்டா ஆபரேஷன் பண்ண உடம்பு பேசி நீ நான் செய்ய போற. ஆபரேஷன் இன்னைக்கு புட்டிக்காரன் பாத்துருக்கான் உங்க குடும்பத்தை. கேட்டாங்களாமா? கேட்டாங்களாடா? அவங்க கேட்டாங்க பொட்டிக்கார என் குடும்பத்துக்கு நோக்கம் பண்ணிக்கிறாரா? பாத்துனுங்கிறாருங்க. உங்க குடும்பத்துல நடக்கிற சண்டை சத்துருவங்களை பாத்துருக்காரு. அவருக்கு தெரியுமா? டேய் உன் ஏய்வு எனக்கா? நான் எங்க இருக்கிறேன், அவரு எங்க இருக்கிறாரு? நான் என்ன இப்ப தவறா சொல்றேன்? உன் குடும்பத்தை பாதுகாப்பா பாத்துனுங்கிறாரு. எதுனா அர்ஜென்ட் ஆபத்து காசு கேட்டா தராருன்னு சொன்னேன். அப்படியா? இதான் சொன்னேன். வேற எதுனா தராரு? வேற எதுனா பண்றியான்னா சந்தேகத்துல கேக்குறேன். எனக்கு எதுவும் இல்லைங்க. எங்க போனோம்? எங்க போனோம்? ஒற்றாமரை குளத்தின் அருகே ஓடோடி வந்து விட்டோம். ஓடோடி வந்த பிறகு ஆடி பாடி செல்லப்பட்டு எப்படி தெரியுமா? தாய் இல்லாமல் ஜீவனதியால் வருவாள் எந்தாக தேவி மகிவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தாயில்லாமல் நான் இல்லை. நானே எவரும் தெரிந்ததில்லை. எனதொரு தாய் இருக்கின்றாள். என்றும் என்னை காத்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆடி பாடி குளத்தின் அருகே ஓடி இருந்தாலும் எந்த ஒரு கண்டிப்பெண்ணும் நம்முடைய கண்ணுக்கு தென்படவில்லை. பட்டு பொற்றாமல் குளிக்கரைக்கு வந்து விட்டோம். அத்தை மகனை எடுத்த உடனே என்னிடம் மனசுல ஆசை பிறந்து விட்டது. எப்படி தெரியுமா? நான் தூங்கியே ரொம்ப நாளானது. அதிலே எனக்கு ஒரு மோகம் வந்தது. Oh
அருமையான பாடலோசை. அந்த பாடலோசை கேட்ட பிறகு அந்த பெண்ணே அழகாக இருப்பார். அந்த பெண்ணை நாம் அடைந்தே தீர வேண்டும். புறப்படு. படைத்தான் எனக்கு ராமதேவனே. படைத்தான் எனக்கு ராமதேவனை. படைத்தான் எனக்கு ராமதேவனை. ஆடி பாடிக்கொண்டிருந்தார். ஏற போதே தெரியாது. சீக்கிரமா தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும். ஓடா ஓடா. ஆம்பளைங்கட்டு எதுக்குடா பாத்தீங்க? மயிர புடங்கோ எங்கடா ஏண்டா ஏண்டா யாய் இந்த இடத்துல ஒரு வேலை போயிட்டு போயிட்டாடா. உனக்கு வேலை இல்லை. அட விக்ஷா ஐயா. யாருடைய பெயர்? எந்த நாட்டை சேர்ந்த? ஐயா நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழ்மையான குடும்பத்துல பிரிந்து கலைச்செல்வன் பேரு பெற்று வாய்ந்து வருகின்றேன். கலைச்செல்வி அழகான பெயர், அருமையான பெயர், உருவத்துக்கு ஏற்ற பெயர் கலைச்செல்வி. சப்தா சப்தா பால் சப்தா தேன் சப்தா சப்தா சப்தா. டேய் அது சப்தா சப்தா அதுனா சாப்பிட்டா தெரியவா வராதா? உன் ஸ்கூலுக்கு போலியா? போலியா? அதுனா பால் சாப்பிட்டா சாப்பிட்டா என்னது? என்னது பால் சப்தா பால் சாப்பிட்டா மேல் சப்தா. மேல் சாப்பிட்டா ஐயா எங்கடா? நின்னு சப்தா மேல் சப்தா நின்னு சாப்பிட்டா மேல் சப்தா மேல் சாப்பிட்டா பக்காங்க சப்தா கி சப்தா. டேய் இந்த இடத்துல உன் கண்ணுல கூட பார்க்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்ததே தவறு. எங்க வைக்கணும் இந்த வியாபாரம்? எங்க வைக்கணும்? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கணும், ஒரு கடை தெருவில் வைக்கணும், வீதியில வைக்கணும். இந்த ஆணு பெண்ணு தனியா பேசுற இடத்துல வைக்கிறது சப்போட்டா. வேற எங்கதான் வியாபாரத்தை செய்ய? கடை வீதியில வீடா போடா. ஐயா அமல்லி முல்லை கர்மாந்திரோ, அமல்லி முல்லை கர்மாந்திரோ, அமல்லி முல்லை கர்மாந்திரோ. கனகாம்பரண்டா டேய். கர்மாந்திரா கனகாம்பரம் கர்மாந்திரா கனகாம்பரண்டா கர்மாந்திரா. யார் கரமாந்திரா? சிவப்பு கலர்ல இருக்குது கனகாம்பரம் தெளிவா சொல்லு. அதான் கர்மாந்திரா. கனகாம்பரம் தெளிவா சொல்றா. சரி சாவு முஞ்சி வாங்கிக்கிறியா? வேதம் வந்துட்டேடா. டேய் சாவு முஞ்சி. சாமுந்திரா. டேய் சாவு முஞ்சி. சாமுந்திரா தெளிவா சொல்றா. டேய் சாவு முஞ்சி. இப்படி எல்லாம் சொன்ன வியாபாரம் நடக்காது. தெளிவா சொல்லு. அம்மா என்னடா போ என்னடா சப்பிங் வாங்கிக்கிறியா? சனினே இந்த பாரு வெயில போடும். டேய் அட பாவி இந்த பாரு தப்பு கெடுக்கும். அட பாவி உனக்கு பூ பேர் தெரியுதாடா? நான் சப்பிளிங்க. ஏய் சி வாய் மூடுடா. சம்பிங்க. பூ பேர் தெரியலடா கூட பெருசா பூ விக்கிறதுக்கு வந்திருக்கிற சனினே. அது பேர் என்ன தெரியுமா? சப்பிங்க. வாய மூடுடா. நான் சொல்றது கேளுடா. டேய் எவ்வளவு அழகான பேர் சம்பிங் அது வைத்திருக்கிறார்கள். அதான் சப்பிளிங்க. அச்சி வாய் மூடு. வாங்கிக்க மாட்டேன். கர்மாந்திரா. கர்மாந்திரா வாங்கிக்கிறியா? டேய் கனகாமரம்டா. சாவு முஞ்ச. சாமந்திடா அது முண்டோ.
மூடி ஏய் கர்மாந்திரா ஏய் வேற என்ன கலகம் நீ என்ன சாப்பிட்டீங்க நினைக்கிறியா சம்பங்கிடா டேய் போயிட்டு வாடா அடுத்த வீடு வீடா ஐயா, நான் யாருன்னு தெரியுதா நீங்க யாருங்க? இந்நாட்டு இளவரசன் அப்படியா? என்னுடைய பெயரை இளவரசன் ஆஹா. ஆகையால் ஐயா, அதெல்லாம் போகட்டும். சோடா 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 பன்னீர் சோடா 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 ஏண்டா இது எங்க திருடிட்டு வந்த எங்கடா திரியாதா அந்த விக்ஸ் கோயில் வச்சிருக்கீங்க பாரு எங்க உள்ள வச்சிருந்தா பாக்ஸ் ஆமாங்க. அது எடுத்துட்டு வண்டியா சோடா டேய் கோலிக்கிற சோடாவா கோலி இல்லாத சோடாவா கோயில் இருக்கிற சோடா தான்யா ஆ, சோடா சாப்பிடுறீங்களா அவருக்கு கொடு ஏண்டா சோடா விக்கிற இடமாடா இது என் வியாபாரத்தை எங்கதான் செய்யட்டும் வியாபாரம் செய்ய இடமே கிடையாதா எந்த இடம் ஏண்டா ஒரு ஊரா போடா வியாபாரத்துக்கு ஊரு ஊர போடணும் இந்த இடம் தானா கச்சுது